அஸ்ஸலாமு அலைக்கும். ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எல்லோரும் எப்படி இருக்கீங்க? வீடியோ போட்டு ரொம்ப லாங் ஆன மாதிரி இருக்குது. எனக்கே நல்லா தெரியுது. மாமி அப்புறம் கசின்ஸ் எல்லாம் வந்திருக்கிறதுனால சுத்தமாக டைமே இல்லை. இது கூடவே பசங்களோட எக்ஸாம்ஸுமே சேர்ந்துட்டதுனால சொல்லவே வேணாம், ரொம்பவே டைட் ஷெடியூலாக போயிடுச்சு. நிறைய பேர் வீடியோஸ்லாம் இன்னும் போடுறது இல்லையா அப்படின்னு சொல்லிட்டு கேட்க கூட ஆரம்பிச்சிட்டிங்க. அந்த லெவலுக்கு நான் போயிட்டேன்னு எனக்கே நல்லா தெரியுது. இப்போ நான் என்னோட ஹோல் ஃபேமிலி கூட டெசர்ட் சஃபாரி பிளான் பண்ணி போயிருந்தோம். இதுவுமே வீடியோ எடுத்து ரொம்ப நாள் ஆயிடுச்சு. ஆனால் எனக்கு எடிட் பண்ணி போட தான் டைமே இல்லை. ஓகேன்ட்டு நாங்கள் போய் கார்லாம் பார்க் பண்ணிவிட்டு அங்கே வெயிட் பண்ணிக்கிட்டு இருந்தோம். என் பொண்ணும் சிஸ்டர் பையனும் பாருங்கள், 2 பேரும் பேசிக்கிட்டு அப்படியே நடந்து போய்கிட்டே இருக்காங்க அந்த சாண்டில். அவங்க டெசர்ட் சஃபாரி அப்படின்னா இன்னர் போகிறது அப்படிங்கிறதுலாம் தெரியல அவங்களுக்கு. ஏதோ ஒரு இடத்துல இறக்கி விட்டுட்டாங்க, இங்கே தான் ஏதோ ப்ரோக்ராம் அப்படின்னு சொல்லிட்டு அவங்கக்குள்ளே ஏதோ பேசிக்கிட்டு இருந்தாங்க. கிட்ஸ் தானே சரின்ட்டு இந்த காரில் தான் டெசர்ட் சஃபாரி போயிருந்தோம். ரொம்பவே நல்லா இருந்துச்சுன்னு சொல்லலாம். ரொம்ப என்ஜாய் பண்ண மூமெண்ட் அப்படின்னு சொல்லலாம். ரொம்ப ஜாலியாக இருந்துச்சு. ஃபஸ்ட்டு ஸ்டார்டிங்கில் எதுவுமே தெரியல. டெசர்ட் ஃபஸ்ட்டு ஸ்டார்ட் பண்ணுறப்ப அப்புறம் போக 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 நல்ல ஸ்பீடு ஏற்றினோன்னு சுத்தமாக என்ன சொல்கிறது, சவுண்டு இல்லாமல் உட்காரவே முடியல. அந்த லெவலுக்கு ஆயிடுச்சு. யுஏயில் இருக்கிறவங்க மோஸ்ட் ஆஃப் தி பீப்புள் டெசர்ட் சஃபாரி போயிருப்பீங்க. போகாதவங்க இருந்தீங்கன்னா கண்டிப்பாக இந்த டெசர்ட் சஃபாரி எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணி பாருங்கள். உங்களுக்கே ரொம்ப டிஃப்ரெண்ட்டாக இருக்கும். நான் ஏற்கனவே 1 டைம் போயிருக்கேன். ஆனால் இந்த டைம் தான் ரொம்பவே என்ஜாயபிள் மூமெண்ட்டாக இருந்துச்சு. நான் போயுமே 4-5 இயர்ஸ் கிட்ட ஆயிடுச்சுன்னு வச்சுக்கோங்களேன். ரொம்ப நல்லா இருந்துச்சு இந்த எட்ஜில் போனது அப்படின்லாம். பசங்கள்லாம் சீட்டில் உட்காரவே முடியல. லாஸ்ட்டில் பசங்க எல்லாரையுமே போட்டாச்சு. அவங்க ஃபுல்லுமே ஜம்ப் பண்ணிக்கிட்டே தான் இருந்தாங்க. 4 பசங்களையுமே லாஸ்ட்டில் போட்டு விட்டாச்சு. ஃபுல்லாக ஜம்ப் பண்ணிட்டு போய் இறங்கிறதுக்குள்ளேயே ஒரு வழி ஆயிட்டாங்க. இறக்கி விட்டால் போதும் அப்படின்னு சொல்லிட்டு சவுண்டு போட ஆரம்பிச்சிட்டாங்க. 4:30 கிட்டலாம் அந்த பிளேஸ்க்கு வர சொல்லிட்டாங்க. கரெக்டாக ஒரு 5:15 கிட்டலாம் கார் எடுத்துட்டாங்க. 25 மினிட்ஸ் வரைக்கும் டெசர்ட்டில் கார் போய்கிட்டே இருந்துச்சு. நல்ல ஹீட் தான், ஆனால் காரில் ஏசி இருந்ததுனால அந்தளவுக்கு தெரியல. அந்த எக்ஸைட்மெண்ட்டில் ஒன்றும் அந்தளவுக்கு ஹீட்லாம் ஒரு பெருசாகவே எங்களுக்கு தெரியல. கேமலுமே இடையிலலாம் போகுது பாருங்கள். அங்கேயுமே ரொம்ப டிஃப்ரெண்ட்டான எக்ஸ்பீரியன்ஸ் தான். கேமல் ரைட் போனது, அப்புறம் பைக் ரைட் போனது, அங்கே உள்ள ப்ரோக்ராம்ஸ், அப்புறம் பஃபட் எல்லாமே ரொம்ப என்ஜாயபிள் மூமெண்ட்டாக இருந்துச்சு. நீங்களும் வீடியோ ஃபுல்லாக ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். வீடியோவோட எண்டில் இதுக்கான காஸ்ட் எவ்வளோ ஆச்சு அப்படிங்கிறதையும் நான் சொல்கிறேன். நீங்கள் ஹோல் ப்ரோக்ராமுக்கும் இது ஒர்த் இல்லையா அப்படின்னு சொல்லிட்டு எனக்கு கமெண்ட்டில் சொல்லுங்கள். நம்ம சேனலை நிறைய பேர் பார்த்துட்டு சப்ஸ்கிரைப் பண்ணாமல் போயிடுறீங்க. சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, சப்போர்ட் பண்ணுங்கள். நம்ம ரீச் ஆயாச்சு. என்ட்ரன்ஸ்லேயே பாருங்கள், அந்த பைக் ரைடு எல்லாமே வச்சுருந்தாங்க. நாங்கள் போனது ராயல் ஈகிள் கேம்ப் அப்படின்னு சொல்லிட்டு இவங்க கைட் மாதிரி என்ட்ரன்ஸ்லேருந்து நம்மளுக்கு அழைச்சிட்டு போய் எல்லா பிளேசஸையுமே காட்டிட்டு நம்ம எங்கே உட்காரணும் இதெல்லாம் சொல்லிட்டாங்க. அதாவது ப்ரோக்ராம் நடக்கிறப்ப நம்ம உட்கார்ற இடம் மட்டும். இங்கே பார்த்தீங்கன்னாக்கா அங்கங்கே குட்டி குட்டி பிளேசஸ் இருந்துச்சு. ஃப்ரீ மெஹந்தின்னு சொன்னாங்கன்ட்டு நாங்களும் ரொம்ப ஆர்வமாக போய் பார்த்தோம். கடைசியில் இதுதான் ஃப்ரீ அப்படின்னு சொல்லிட்டாங்க. வாட்டர் எல்லாமுமே ப்ரொவைட் பண்ணிக்கிட்டு தான் இருந்தாங்க. நம்ம கேட்குறப்ப ஹீட் அதிகமாக இருந்ததுனால ப்ரோக்ராம்லாம் 6:30க்கு அப்புறம் தான் அப்படின்னு சொல்லிட்டாங்க. அவுட் சைடே நம்ம என்ட்ரன்ஸில் பார்த்தோம் இல்லையா, கேமல் ரைட், பைக் ரைடு எல்லாமே இருந்துச்சு. அதுக்குள்ளே பசங்கள்லாம் அழைச்சிட்டு போயிட்டு கேமல் ரைட், பைக் ரைடு எல்லாமே ஏற்றி விட்டுருந்தோம். பசங்க எல்லாருமே செம்மையாக என்ஜாய் பண்ணாங்க. பசங்களோட சேர்ந்து நாங்களும் பசங்களாகவே மாறிட்டோம். நாங்களுமே சூப்பராக என்ஜாய் பண்ணோம் இந்த மூமெண்ட்ஸ் எல்லாத்தையுமே. நம்ம தனியாக போகிறத விட இதே மாதிரி ஹோல் ஃபேமிலியாக போகிறதே ஒரு தனி எக்ஸ்பீரியன்ஸ் தான். ஸ்கேட்டிங் போர்டுமே கொடுத்துருந்தாங்க. பசங்க அதெல்லாம் ஆளுக்கு ஒன்று வாங்கிக்கிட்டு பேக் சைடு ஸ்கேட் பண்ணுறதுக்கு நல்லா இருக்கும்னு சொன்னாங்கன்ட்டு அங்கே போயாச்சு. அங்கேருந்து பசங்கள்லாம் ஸ்கேட் பண்ணிக்கிட்டு இருந்தாங்க. நாங்களும் சும்மா அப்படியே வியூலாம் பார்த்துக்கிட்டு இருந்தோம். சன்செட் பார்க்கறதுக்கே ரொம்ப அழகாக இருந்துச்சு. டெசர்ட் சன்செட் இதுதான் ஃபஸ்ட் டைம் நம்ம பார்த்தாவது. அதுக்குள்ளேயே ஸ்நாக்ஸ்லாம் கொடுக்க போகிறாங்க அப்படின்னு சொல்லிட்டு அனௌன்ஸ் பண்ணியிருந்தாங்க. எங்களையுமே கூப்பிட்டாங்க. ஓகேன்ட்டு போயிருந்தோம். நாங்கள் லுக்காமாத் இருக்குல்ல அது, அப்புறம் வெங்காய பக்கோடா, சமோசா எல்லாமே கொடுத்துருந்தாங்க. நல்லா தான் இருந்துச்சு. கொஞ்சம் ஆறி இருந்த மாதிரி தெரிஞ்சிச்சு. ஆனால் டேஸ்ட் வைஸ் ஒன்றும் நம்ம நெகட்டிவ் கமெண்ட் சொல்ல முடியாது. இதுக்குள்ளேயே கூல்ட்ரிங்க்ஸ் இருக்குது இல்லையா, அது பசங்க போய் வாங்க ஆரம்பிச்சிட்டாங்க. பெப்சி, 7up இது எல்லாமுமே ஸ்டார்ட் பண்ணிட்டாங்க. ஓகேன்ட்டு அதெல்லாம் குடிச்சிட்டு கொஞ்ச நேரம் அப்படியே நாங்களும் ஃபேமிலியாக உட்காந்து பேசிக்கிட்டே இருந்தோம். இதுக்குள்ளேயே ப்ரோக்ராம்ஸ் எல்லாமுமே ஆரம்பிச்சிட்டாங்க. நாங்கள் போனது வீக் டே தான், தேர்ஸ்டே போயிருந்தோம். அதனால அந்த அளவுக்கு ரஷ்லாம் இல்லை. நல்லா ஸ்பேசியஸாக நம்ம நல்லா கிட்டையே உட்காந்து எல்லா ப்ரோக்ராம்ஸுமே
பார்க்க முடிஞ்சிச்சு. ஃபர்ஸ்ட்டு வந்து பெல்லி டான்ஸை அது வந்து நான் வீடியோ ஷூட் பண்ணலை. அதுக்கப்புறமா இது வந்து ஃபயர் டான்ஸ் பண்ணியிருந்தாங்க. இது ரொம்பவுமே நல்லா இருந்துச்சு. நீங்களும் வந்து பார்த்து என்ஜாய் பண்ணுங்கள். எப்படி இருந்துச்சுன்னு சொல்லிட்டு எனக்கு கமெண்ட்டில் சொல்லுங்கள். இந்த டைம் நல்லா க்ளோஸ்அப்பில் உட்காந்து பார்த்ததுக்கும் அதுக்கும் அந்த ஃபயர் டான்ஸ்லாம் ரொம்ப பயங்கரமாக இருந்துச்சு. இந்த ப்ரோக்ராம் பார்க்குறதுக்கே எங்கே நம்ம மேலே ஃபயர் வந்து விழுந்துருமோன்னு சொல்லிட்டு அந்த அளவுக்கு வந்து ரொம்ப சூப்பராக பண்ணியிருந்தாங்க. ரொம்ப ஸ்பீடாகவும் பண்ணாங்க. அவங்கெல்லாம் நல்லா ப்ராக்டிஸ்டு வெல் ட்ரெயின்டு தானே. நமக்கு பார்க்குறதுக்கு பயமாக இருக்குமோ என்னமோ தெரியல. ப்ரோக்ராமோட லாஸ்ட் வெர்ஷனாக அந்த ஐ லவ் துபாய் அப்படிங்கிறதுல ஃபயர் வந்து போட்டு விட்டாங்க. பார்க்குறதுக்குமே ரொம்ப நல்லா இருந்துச்சு. எல்லாருமே வீடியோ தான் எடுத்துக்கிட்டு இருந்தாங்க. அப்படியே ஃபுல்லாக வந்து ஒரு ரவுண்டு உங்களுக்கு காட்டியிருக்கேன் பாருங்கள். அதோட ஃபயர் ப்ரோக்ராமுமே கம்ப்ளீட் பண்ணிட்டாங்க. லைட்டிங்குமே வந்து திரும்ப போட்டு விட்டுட்டாங்க. ஓகே, நெக்ஸ்ட் ப்ரோக்ராம் தனுரா டான்ஸாக தான் இருக்கும்னு சொல்லிட்டு நாங்கள் பேசிக்கிட்டு இருந்தோம். ஆனால் பஃபட் வந்து ரெடி ஆயிடுச்சு அப்படின்னு சொல்லிட்டு அனௌன்ஸ் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க. ஓகே, பஃபட் ஸ்டார்ட் பண்ணி டின்னர் ஃபினிஷ் பண்ணிவிட்டு அப்புறமேல் தான் ப்ரோக்ராம் கண்டினியூ பண்ணுவாங்க போல இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு நாங்களுமே போய் பஃபட்லாம் எடுக்க ஆரம்பிச்சிட்டோம். சாலட்லாம் வந்து 2-3 டைப்ஸ் ஆஃப் சாலட் வச்சுருந்தாங்க. ஃபுட் வைஸ் பார்த்தீங்கன்னாக்கா ஓரளவுக்கு எல்லா ஃபுட்டுமே வந்து ஒர்த்தாக தான் தெரிஞ்சு இந்த டைம். லாஸ்ட் டைம் ஒரு 5 years முன்னாடி போனேன்னு சொன்னேன் இல்லையா, அப்போ ஃபுட்டுலாம் நாங்கள் அந்தளவுக்கு சாப்பிடவே இல்லை. இந்த டைம் வந்து நல்லா இருந்துச்சு. சாலட்ஸுமே வந்து பார்க்கறதுக்கு நல்லா நீட்டாக ப்ரெசென்ட் பண்ணியிருந்தது. எல்லாமே நல்லா இருந்துச்சு. ஹமூஸ் வச்சுருந்தாங்க. இது கூட வந்து குப்பூஸ், வெஜ் அண்ட் நான்வெஜ் மீல்ஸு இதுவுமே எல்லாமே வச்சுருந்தாங்க. சரி, இருக்கிற எல்லா ஐட்டமும் நம்ம ட்ரை பண்ண முடியாதுன்னு சொல்லிட்டு நமக்கு எது பிடிச்சிருக்கோ சரி கொஞ்சம் கொஞ்சம் ட்ரை பண்ணி பார்க்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு கொஞ்சம் எல்லாமே எடுத்துட்டோம். அதுக்கப்புறம் மந்தி ரைஸ் இருந்துச்சு, டால் இருந்துச்சு, நூடுல்ஸ் இருந்துச்சு, பொட்டேட்டோ கறி இருந்துச்சு, சன்னா மசாலா, கெபாப், அப்புறம் தந்தூரி சிக்கன் எல்லாமே இருந்துச்சு. இதுதான் என்னோட பிளேட்டிங். நான் சாப்பிட்டதுல வந்து எது நல்லா இருந்துச்சு எது நல்லா இல்லை அப்படின்னு சொல்லிட்டு உங்க கூட ஷேர் பண்ணிக்கிறேன். கபாப் சூப்பராக இருந்துச்சு. குப்பூஸ் அப்புறம் சன்னா மசாலா இது எல்லாமே
எல்லாமே நல்லா இருந்துச்சு. மந்தி பிரியாணி அந்த அளவுக்கு வந்து டேஸ்ட் இல்லை, அவ்வளோ நல்லா இல்லை. ஸ்வீட் டெசர்ட் இதுவுமே எல்லாமே இருந்துச்சு. டெசர்ட்லாம் சூப்பராக இருந்துச்சு. கேரமல் புட்டிங் வச்சுருந்தாங்க, இது கூட வந்து ஒரு ஆரஞ்சு, அப்புறம் இன்னும் ஏதோ ஒரு டிஃப்ரெண்ட்டான ஸ்வீட் வச்சுருந்தாங்க. எல்லாமே சாப்பிட்டாச்சு. சாப்பிட்டுக்கிட்டே இருக்கிறப்பயே தனூரா டான்ஸ் வந்து ஸ்டார்ட் பண்ணிட்டாங்க. அதுவுமே ரொம்ப சூப்பராக இருந்துச்சு. தனூரா டான்ஸுமே எப்படி இருந்துச்சுன்னு சொல்லிட்டு நீங்களும் வந்து என் கூடவே பார்த்து என்ஜாய் பண்ணுங்க. தனூரா டான்ஸ் பார்க்க முடியாது. இங்கே யூஏஇல ரொம்ப ஃபேமஸாக இருக்கும். நான் நிறையா டைம் வந்து பார்த்துருக்கேன். உங்களுக்குமே ஒரு டிஃப்ரெண்ட்டான எக்ஸ்பீரியன்ஸாக இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு நம்புகிறேன். இது வந்து ப்ரோக்ராம்லாம் முடிச்சுட்டு நாங்கள் கிளம்புறப்ப எடுத்தது. ப்ரோக்ராம்லாம் முடிச்சதும் ஒரு 1/2 அன் ஹவர் அங்கேயே உட்காந்து நல்லா அரட்டை அடிச்சுட்டு அப்புறம் கிளம்பி வெளியில் வந்தாக்கா ஒரு பெரிய க்யூ நிற்கிது கார் ஏறுறதுக்காக. ஒரு 5 மினிட்ஸ் தான் வெயிட் பண்ணியிருப்போம். டக்குன்னு கார் வந்ததும் அனுப்பி விட்டுட்டாங்க. போகிறப்ப 25-30 மினிட்ஸ் போச்சு இல்லை, வரப்போ ஒரு 10 மினிட்ஸ்லேயே நம்ம கார்கிட்ட கொண்டு வந்து ட்ராப் பண்ணிட்டாங்க. இந்த ஹோல் பேக்கேஜுக்கும் பெர் பர்சன் 39 dirhams வந்து நாங்கள் பே பண்ணியிருந்தோம். ஆனால் நல்ல ஒர்த்துன்னு சொல்லுவேன். அவங்க ரொம்ப நீட்டாக ப்ரெசென்ட் பண்ணியிருந்தாங்க. எல்லாமே ஒர்த்து. ப்ரோக்ராமாக இருக்கட்டும், ஃபுட்டாக இருக்கட்டும், அவங்க வந்து நம்மளை கைட் பண்ணதாக இருக்கட்டும், எல்லாமே எனக்கு ரொம்ப பர்சனலி பிடிச்சிருந்துச்சு. நான் வந்து கண்டிப்பாக இந்த பேக்கேஜ் வந்து எல்லாருக்குமே ப்ரிஃபர் பண்ணுவேன். நம்ம 39 dirhams கொடுத்தோம்னாக்கா அதுக்கு நல்ல ஒர்த்தாக இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு சொல்லுவேன். நீங்களும் வந்து டெசர்ட் சஃபாரி ட்ரை பண்ணணுண்டாக்கா கண்டிப்பாக இந்த பேக்கேஜ் வந்து ட்ரை பண்ணுங்க. இந்த வீடியோ உங்களுக்கு இன்ட்ரெஸ்டிங்காக இருந்துச்சுனாக்கா, நம்ம சேனலை நீங்கள் ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்கனாக்கா, நான் போடுற அடுத்தடுத்த வீடியோஸ் உங்களுக்கு வரணுன்ட்டு நினச்சிங்கனாக்கா நம்ம சேனலை லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். பக்கத்தில் இருக்கிற பெல் ஐக்கானையும் ப்ரெஸ் பண்ணிக்கோங்க. இன்னொரு இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோவில் பார்க்கலாம். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.